ஹாய் தனுக்குட்டி, எங்கே போகிறோம்? நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அதனால் லேட் டைம் வெளியே கழுத்து செல்லிட போகிறாங்க. கோயிலுக்கு நடசா கேச்சு காலைல வாங்க போகிறாங்க. உள்ள பார்த்தானே உள்ள கூட்டு போயிட்டாரு. சேட்டு பையனான்னு கேட்டாங்க. நீங்கள் தமிழ் தெரியுமான்னு கேட்டாங்க. தமிழ்லாம் தெரியுங்க அப்படின்னா. என்ன பார்த்தா சேட்டு பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாலை போட்டோன்னா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. தரிசனமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஹாய் தனுக்குட்டி, எங்கே போகிறோம்? எங்கே போனோம் மறந்துடுச்சு. சரி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஓகே, க்ரீம் பன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சாந்தி கீர்ஸில் வந்து கிடைக்கும். வீட் பன்னு, அதில் வந்து சாக்லேட் ஸ்டஃபிங்கு. ஓகேவா? அப்புறம் எனக்காக இவர் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மசாலா சாண்ட்விட்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டே நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒண்டிப்புதூர் பாலம் வந்து ஏறிட்டுருக்கோம். ஹாய் ஒண்டிப்புதூர் மக்களே. ஓகே ஃபைன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா மதுரை போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் கிளைமேட் செம்மையாக இருக்குது. தன்மை குட்டிக்கு வெக்கேஷன் லீவு, அதாவது இந்த ஆட்டம் பிரேக் இருந்தது இல்லையா, அந்த பிரேக்கில் அப்போ பிகினிங்கே போகலான் இருந்தோம். பட் கொஞ்சம் பிஸி இருந்தது, மாலில் பிஸியாக இருந்தனால போக முடியல. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோம். போகிற வழியில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போய் அம்மன் தரிசனத்தை பார்க்குறதா இன்றைக்கி இந்த ட்ரிப்போட பிளான். ஓகேவா? எங்கெங்கே போகிறோன்னா வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகலாம். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த மதுரை போகிறதே வந்து எனக்கு ஒரு மிராக்கல் தான் சொல்லணும். சம்பவம் எப்படி நடந்ததுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக மதுரை போகணும், மீனாட்சி அம்மன் கோவிலை வந்து தரிசிக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. இதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிருக்கோம். போன பிறகு என்னாச்சுன்னா, நான், இவர், அப்புறம் என்னோட கொழுந்தனார், இவங்க 3 பேர் தான் போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, கொழுந்தனாருக்கு சீக்கிரமாக மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பாப்பா பிறந்தா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருந்தது. அண்ட் நானும் ரொம்ப நாளாக வந்து ஆஃப்டர் மேரேஜ், இந்த வீடு வாங்கின பிறகுலாம் வந்து அம்மனை வந்து தரிசிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் தள்ளி 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 போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அம்மனை தரிசிக்கிறது இல்லை மதுரை பக்கம் போகிறதே வந்து எப்போவுமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். எப்போ இவர்கிட்ட சொல்லும் போதும் வந்து சரி போகலாம் பாரு, பட் ஏதோ ஒர்க் வந்து நமக்கு வந்து அது அங்கே வந்து போக முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும். அண்ட் உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் 2 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டவுனாக இருந்தேன். எதுவுமே எனக்கு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருந்தது. கிளாரிட்டி எதுலேயுமே இல்லை. 90க்கும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுது தூங்கிடுவேன். பில்லோலாம் நினச்சி வச்சிடுவேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்ணீர் தண்ணி எல்லாம் வந்து வேஸ்ட்டாக வீணாக்குனேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. இப்போ கேட்டால் கூட எனக்கு இப்போ சிரிப்பாக வருது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் வரும், வராமலாம் இருக்காது. அண்ட் நானும் அதுக்கு ஆளாகப்பட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு கனவுல வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போய் அப்புறம் அங்கே வந்து ஒரு பச்சை கலர் கல் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச பிறகு நம்ம எப்போவுமே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது என் பில்லோலாம் நனைஞ்சிருக்கும். என்னோட கண்ணுலேருந்து தண்ணி, அப்புறம் ஒழுங்காக தூங்க மாட்டேன். ரொம்ப டயர்டாக டல்லாக ஒரு மாதிரி இருப்பேன். எனக்கு அடுத்த வேலை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிளாரிட்டி, மைண்டில் கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா நான் தூங்கியிருக்க மாட்டேன். ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல இருந்தனால கோவில் அந்த பச்சை கலர் கல்லுன்னு வந்து எனக்கு தாட்டில் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரிங்க எனக்கு கோவிலுக்கு போனால் இந்த பச்சை கலர் கல் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு, நம்ம வந்து ட்ரீம் பார்த்தோம்னா நம்ம ஷேர் பண்ணுவோம்ல என்ன ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் இவர்கிட்டயே சொன்னோன்னே, நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சொல்றியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோட கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அப்புறமேட்டு இவர் இல்லைப்பா எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொன்னார். சரி நான் கேப் அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்குறேன், வந்தாங்கன்னா டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பன்னு பார்த்து பயங்கர நல்ல கிளைமேட்டாக இருந்தது. அப்புறம் இவரும் வந்து கொஞ்சம் மாலில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஒர்க்கெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார். ஸோ அப்போ வந்து
என்னையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தார். நான் கனவு கண்டேன், அப்புறமேட்டு டக்குன்னு வந்து நினச்சா அப்படியே கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு இது வந்து ஒரு மிராக்கிள் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு சில இடத்துக்கு வந்து அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் சில விஷயங்கள் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சாமியாக வந்து நம்மளை வந்து கனவுலையோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இன்டிமிடேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்று நம்ம போகும்போது அந்த காரியம் வந்து தடையே படாது. இது வந்து என் லைஃப்பில் வந்து உணர்வு பூர்வமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, திருப்பதிக்கெல்லாம் போகணுன்னா கடவுளே நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்களான்னு வந்து எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கும் நடந்தனால டக்குன்னு இவர் வந்து கால் பண்ணார். ட்ராவல்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. யூஸ்வலாக ஒரே ட்ராவல்ஸில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணி ரெகுலராக போயிட்டுருப்போம். அப்போ இவர் வந்து கேட்டப்போ அந்த ட்ராவல்ஸ் அண்ணாவும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் கிளைமேட்டும் வேற லெவலில் இருந்தது. சரி டக்குன்னு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அப்படியே போகிற வழியில தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள். வீட்டில் இருந்து கிளம்பி அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்குறத விட நம்ம ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் ஆல்ரெடி வந்து புக் பண்ணியிருந்தாரு. அந்த வேலையை வந்து மதுரை பாப்பீஸ் ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தாரு. அண்ட் அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கம் போன பிறகு தான் தெரிஞ்சது இந்த ஹோட்டல் இன்னும் ஒரு 30 நிமிஷம் தள்ளி இருக்குது, ட்ராவல் தள்ளி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆல்ரெடி புக் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனோம். போயிட்டு வந்து ஆக்சுவலாக மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்மைக்குட்டிக்காக தான். தன்னுக்குட்டிக்கு வந்து பாத் டப் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். ஏதாச்சும் விஷயம்னா சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத் டப்லலாம் வந்து அவள் என்ஜாய் பண்ணுறதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்து ரசிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால நாங்கள் வந்து பாத் டப் இருக்கிற மாதிரி ரூம் வந்து செக் அவுட் பண்ணும் போது பாப்பீஸில் தான் இருந்தது. ஸோ பாப்பீஸ் போனப்பவே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோவிலில் நட சாத்திடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து எங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனாலேயே வந்து வேகமாக செக்இன் ஆகிட்டோம். அண்ட் ரூம்குள்ளார போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தது. பட் பாத் டப் வந்து செம்ம மொக்கையாக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இங்கே விட்டுட்டு மறுபடியும் திரும்பி உள்ளார போயிட்டு வேற இடத்துல போய் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகிறதுனா இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நாங்கள் அந்த ரூமையே வந்து செக்இன் பண்ணோம். அண்ட் நான் தனுக்குட்டி கிட்ட சொல்லிட்டேன், தனுக்குட்டி டப்பு ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செய்து யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆவரேஜ் தான். அண்ட் எனக்கு சுத்தமாக வந்து இந்த விலைக்கு, அதாவது கிட்டத்தட்ட வந்து இது 6,000 to 7,000 rupees கிட்ட வந்துச்சு. கோவில் விசிட் வரதுனால இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வந்து ஸ்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் நம்ம ரெசார்ட் ஹில் ஸ்டேஷன் போகிறோம், நிறைய டைம் வந்து ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து நல்ல அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறோம், ட்ராவல்லே தான் இருக்க போகிறோம் அப்படின் போது நம்ம வந்து ரொம்ப மினிமல் கம்மி சார்ஜஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாமோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த பாத் டப்னால தான் தன்மை குட்டிக்காக தான் நாங்கள் வந்து அதை பண்ணோம். பட் அதுவுமே வந்து சொதப்பிடுச்சு. பட் எங்களால் வேற எந்த ஆப்ஷனும் எடுக்க முடியல. கோவிலுக்கு போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுலேயே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஹாய், நாங்கள் இப்போ வந்து சூப்பராக தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். தன்மை குட்டி தான் இங்கே இருக்காங்க. நல்ல மாலையெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காங்க. நல்ல ஒரு தரிசனம். உள்ளார கர்ப்ப கிரகம் வரைக்கும் போனோம்ல, சேட்டு பையனான்னு கேட்டாங்க. இல்லைங்க தமிழ் தெரியுமான்னு கேட்டாங்க. தமிழ்லாம் தெரியுங்க அப்படின்னா. என்ன பார்த்தா சேட்டு பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாலையை போட்டோன்னா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அவங்களே மாலையை போட்டு உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அது அம்மன் தரிசனமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுந்தரேஸ்வரரோட தரிசனமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்கள் டோட்டல் ஹாப்பி. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா அப்படியே குட்டியே வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஷாப்பிங் என்னென்னா மதுரைக்கு வந்து எல்லா தெருவையும் சுற்றணும் இல்லையா. கோயில் சைடு இருக்கலாம் வாங்கணும், அதாவது ஜாமான்லாம் வைக்கிறாங்க, விளையாட்டு ஜாமான். ஆமாம், நான் வளையல் வாங்கியிருக்கேன், காமிக்கிறேன். அம்மா மட்டும் இல்லை, நானும் பாப்பாக்கும் வளையல் வாங்கியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய கடை இருக்குது. ஸோ ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ரெடியாகி போயிட்டு இருக்கோம். காருக்கு வந்துட்டு ஏன்னா ஃபோன் அலௌட் இல்லை, ஃபோன் அலௌட் இல்லாதனால இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி இன்னொரு ரவுண்டு போயிடும், வச்சுட்டு திரும்பி போகிறோம். இப்படியே மாலையோட போனான்னா எல்லா கடையிலும் பேன் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ பாய். இட்லி, பொங்கல், தோசை, பூரி, பட்டை, சாமி பூஜை சாமானெல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாமே இந்த மாதிரி கடைகளில் சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வழியாக தாங்க நாங்கள் உள்ளார என்ட்ரு ஆனோம். இப்போ கார்லேருந்து மறுபடியும்
கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்தோம். அண்ட் இங்கே தான் நாங்கள் வந்து நல்ல செக்யூரிட்டி, சூப்பரான செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஈவினிங் வந்து காலையில் 4:30லேருந்து ஆரம்பிக்குதான்ப்பா பூஜை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த குளம்லாம் உள்ளார இருக்குங்க, ஆனால் அங்கெல்லாம் அலவுட் கிடையாதுங்க. இந்த சைடு ஃபுல்லாக கடை தெருவு தாங்க. நம்மளோட ஃபேவரட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தாங்க கஷ்டம். ஓகே, நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். இவரை வந்து வெயிட்டு தூக்கி வச்சுட்டேன். இல்லை யாராச்சும் ஜிம்மில் பண்ணுற வேலை இங்கே பண்ண வச்சுட்ட கோயிலுக்கு வந்து அவ்வளோ வெயிட் அது கல். இப்போ அடுத்தது பாப்பாவை தூக்கிட்டு நடக்கிறாங்க. பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டா, அவளால் நடக்க முடியல. காலையிலேருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தாலும் அதனால அவளுக்கு வந்து டயர்டாயிட்டா. அண்ட் சாப்பிடவும் இல்லை. நாங்கள் அடுத்தது எங்கே போக போகிறோம்னா மதுரைக்கு ஃபேமஸ் முருகன் இட்லி கடை, அங்கே தான் வந்து போக போகிறோம். கேட்டுட்ருக்கோம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொடிநடையாக போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஈவினிங் தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? எதிர்பார்க்கவே இல்லை. முருகன் இட்லி கடையை குடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து உள்ளார போக போகிறோம். ஒரே டிராஃபிக்குங்க இந்த ரோட்டில். உள்ளார போக போகிறோம்.